எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாத நான் ஊறும் தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். விலை கம்மியாக கிடைக்கும் போது இந்த மாதிரி வாங்கி செஞ்சு வச்சுட்டேன்னா சைடிஸ் இல்லாத நேரத்தில் யூஸ் பண்ணிக்கிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு நான் 1 கிலோ பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போலாம் ஆர்கானிக்காக விளைவிக்கிறது ரொம்பவே கம்மியாயிடுச்சு. மேக்ஸிமம் கெமிக்கல் ஃபர்டிலைசர் தான் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பூச்சி மருந்துகளும் பயன்படுத்துவாங்க. ஸோ அதனால் எப்போவுமே நீங்கள் வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ வாங்குறதா இருந்தால் அப்படியே சாப்பிடாம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. இப்போ இதை ஒரு சுத்தமான துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். இதில் ஈரப்பதம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ இதே மாதிரியே நம்ம எல்லா பழத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போது தக்காளியை இந்த மாதிரி சென்டரில் 2 கட் பண்ணிவிட்டு அந்த மேல் பாதியில் உள்ள ஒயிட் போர்ஷனை ரிமூவ் பண்ணிடுங்க. இதை யூஸ் பண்ணக்கூடாது, இது உடம்புக்கு நல்லது கிடையாது. ஸோ அதை ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த தக்காளியை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உள்ள தக்காளிலாம் பழுத்த மாதிரி இருந்தாலும் நம்ம கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. ஸோ இது வேகிறதுக்கு டைமும் எடுக்குது. தக்காளி விலை எப்போ இறங்கும் ஏறுனே தெரியாது. ஸோ கம்மியாக கிடைக்கிற நேரத்தில் இந்த மாதிரி வாங்கி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சைடிஷ் இல்லாத நேரத்தில் யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ இந்த தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வேக வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம தக்காளியை குழம்புல போட்டு கொடுத்தா பிள்ளைங்க அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சு கொடுக்கும்போது நக்கி நக்கி சாப்பிடுவாங்க. இப்போது நான் எடுத்த 1 கிலோ தக்காளியையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு கல் உப்பும் சேர்த்து இதை மூடி வச்சிடலாம். எந்த பொருளையுமே நம்ம இந்த மாதிரி மூடி வச்சு வேக வைக்கும்போது அது சீக்கிரமே வெந்துடும். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுற கரண்டியும் ஈரம் இல்லாததாக இருக்கணும். ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கணும்னா நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பூன் ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். தொக்குக்கும் சரி ஊறுகாய்க்கும் சரி நல்லா குழஞ்சி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இதை மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். இப்போது தக்காளி நல்லா வெந்திருக்கும். மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ண இது நல்லா குழஞ்சி வந்துடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்ன உள்ள தக்காளிலாம் சீக்கிரமே வெந்துடும். பட் இப்போ யூஸ் பண்ணுற தக்காளி வேகிறதுக்கு டைம் எடுக்குது. இப்போது இது நல்லா மேஷ் ஆயிடுச்சு. அடுத்து இதில் 50 கிராம் புளி பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் புளியில் உள்ள நாறு கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு டைரெக்டாக தக்காளியோடு சேர்த்து வேக வச்சு செய்யலாம். இப்போது இந்த ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை நம்ம இறக்கிட்டு வேறொரு மண் சட்டியை வச்சுக்கிடலாம். இப்போது இந்த சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஊறுகாயை பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடித்ததுக்கப்புறம் இதில் 5-6 வரமிளகாய், 50 கிராம் தோல் உரிச்ச பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பூண்டோட வாசனை வந்ததுக்கப்புறம் இதில் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற தக்காளி புளி கலவையை சேர்த்துக்கிடலாம். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும். அப்போ தான் சீக்கிரம் கெட்டும் போகாது, பார்க்குறதுக்கு தகதகன்னு இருக்கும். இப்போ இந்த எண்ணெயோடு சேர்த்து தக்காளியை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் அகலமான பாத்திரமாக யூஸ் பண்ணோன்னா நம்ம கலந்து விடுறதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்து இதில் காரத்துக்காக 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயத்தை ஒரு எம்டி கடாயில் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பவுடர் சேர்க்கும்போது ஊறுகாயோட டேஸ்ட்டும் வாசனையும் நல்லாயிருக்கும். அதிகமாக சேர்த்துட்டேன்னா கசந்த மாதிரி ஆயிரும். இந்த தக்காளி நல்லா சுண்டி ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போது இதோட ஓரங்களில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஃபைனலாக இதில் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இதில் பெருங்காயத்தூள் சேர்த்தா தான் இன்னும் கூடுதல் வாசமாக இருக்கும். பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஃபைனலாக இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, அருமையான தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு 6 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இது சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு நல்லா இருக்கும். சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். தக்காளியோட விலை கம்மியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இப்போவே வாங்கி செஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.